கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் அதில் 5ஆம் அதிகாரம் அதில் 9ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:9. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். இன்றைய தினம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார், அதற்காக நியமித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம தேவனுடைய திட்டம் அதுதான். இயேசு கிறிஸ்து வந்ததோட திட்டம் அதுதான். நம்மை எழுந்து போன ரட்சிப்பை திரும்பவும் பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஏற்கனவே நம்ம சில நாட்களுக்கு முன்னால பார்த்தோம். தேவனுடைய திட்டம் நம்ம ரட்சிப்படைவு தான் தேவனுடைய திட்டம் அப்படின்னு, ரட்சிக்கப்பட்டது தான் தேவனுடைய திட்டம் என்று. ஆனால் அதை இழந்து போனனால் தான் பிதாவனோ தன் சொந்த குமாரனா இயேசு கிறிஸ்துவை அனுப்பி மறுபடியும் ரட்சிப்பின் பாதையிலே நம்மளை வழிநடத்தி இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைவரும் ரட்சிப்பு அடைந்த மக்கள் தான் நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் ரட்சிப்பு கிடைத்தவர்கள் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்களும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் தான். இலவசமாக கிடைத்த ரட்சிப்பு. இதுக்கு நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. இதுல 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்துல. அது பாருங்க, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல். அப்ப நம்ம தண்டிக்கப்படுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை, படைக்கவில்லை. தேவனுடைய ரட்சிப்பை உணர்ந்து தேவனுடைய அன்பை ருசித்து அவரண்டை இருப்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப கோபாக்கினை யாருக்கு வரும்னா, விழுந்து போன தூதர்களுக்கு தான் கோபாக்கினை. கோபாக்கினை அவங்களுக்கு தான். ஆனால் தான் இயேசு கிறிஸ்து அவர் பூமியில மரித்து திருப்பி அவர் உயிர் தெழுந்த உடனே எங்க போனார்னா, அந்த கட்டுண்ட தேவ தூதர்களுக்கு தான் பிரசங்கம் பண்ண போனான்னு பார்க்கிறோம் நம்ம. அப்ப நமக்காக படைக்கப்பட்டதுதான் பரலோகம். நமக்கு பாதாளம் நமக்காக படைக்கப்படவில்லை, நரகம் நமக்காக படைக்கப்படவில்லை. அதனால விசுவாசிக்க வேண்டும், அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பரலோகம் தான் நமக்கான காரியம். ஒருவேளை நம்ம நான் இல்லைங்க, நான் இப்படி இருந்தா என்ன, நிறைய பேர் சொல்லுவாங்க இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தா என்ன, இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தா எனக்கு என்ன தெரியவா போகுது, நான் இருக்கும்போது ஜாலியாக இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோபாக்கினைக்காக நியமிக்கப்பட்டவர்கள். அவங்க அப்புறம் அவங்க போகிற இடத்த நம்ம சொல்ல தேவையில்லை, அது அவங்களுக்கே தெரியும். ஆனால் தான் அவங்க இருக்கிறவங்க நான் ஜாலியாக இருந்துட்டு போவேம்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவங்களும் மனம் திருப்பி வருவாங்க, இல்லை இது நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு தெரியும் போது அவங்களும் மாறி வருவாங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் அதான். கோபாக்கினைக்கென்று நம்மை நியமிக்காமல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்படைவது தான் தேவனுடைய திட்டம். நம்ம இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, இலவசமாக நம்ம ரட்சிப்பு பெற்று இருக்கிறோம். இலவசமாக இயேசுவின் ரத்தம் நம்ம மேலே சிந்தப்பட்டதை உணர்ந்து அதை நம்ம அறிக்கையாக வாயில அறிக்கையிடும் பொழுது தேவன் விரும்பும் ரட்சிப்பு, தேவன் விரும்பும் காரியங்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம கோபாக்கினின் பிள்ளைகள் கிடையாது, ரட்சிப்பின் பிள்ளைகள். அதை உணர வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இலவசமாக ரட்சிப்பு பெற்று இருக்கிறோம். அதை தேவனுடைய கிருபையின் மூலமாக பெற்று இருக்கிறோம். அதே நம்ம உணர வேண்டும். நிறைய நேரத்துல நம்ம அதை உணராதனால்தான் நம்ம நாமே இதெல்லாம் நடக்குமா, நான் தேவனோட பிள்ளை கிடையாது, நான்லாம் ஜோமுனா தேவன் கேட்பாரா, நான்லாம் நடந்தா தேவன் கேட்பாரா அப்படின்ட்டு நிறைய நேரம் நம்மளே நாமே தகுதியை இழந்து நம்ம தகுதியை மட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அது கிடையாது, நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அதை நம்ம உணர வேண்டும். நீங்க எதை கேட்டாலும் தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு வாயிலை திறந்து அறிக்கையிடும் பொழுது நீங்க என்ன கேட்குறீங்களோ, என்ன ஆசைப்படுறீங்களோ அது அனைத்தையும் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் அடிக்கடி ஒரு வசனத்தை சொல்லுவேன் உங்களுக்கு. 1 யோவான் 12ஆம் அதிகாரத்தை தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டிய அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப பிள்ளைகள் கேட்டு அப்பா செய்யாம இருப்பாங்களா? எந்த ஒரு அப்பாவும் அப்படி செய்ய மாட்டாங்க. உலக ரீதியான அப்பாவை, எவ்வளவு மோசமான அப்பாவை. பாம்பை கேட்டால் மீனை கொடுப்பானான்னு வேதத்துல படிக்கிறோம்ல, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானான்னு வேதத்துல படிக்கிறோம்ல. அப்ப உலக ரீதியானவங்களே இருக்கும்போது பரலோக பிதாவானவர் நம்மளை கேட்கறது அனைத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார், ஆவோன காத்து கொண்டு இருக்கிறார். ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த வசனத்தை நீங்க இந்த வாயிலை திறந்து அறிக்கையிட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் ரட்சிப்படைந்திருக்கிறேன் அப்படின்னு டெய்லி காலையில் எழுந்தோன்னே இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்க நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவன், நான் பிதாவின் பிள்ளை அப்படின்னு சொல்லுங்க. நீங்க நினைக்கிறது, நீங்க கேட்கிறது எல்லாம் கிடைக்கும். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே,
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தவனே, கோபாக்கனைக்காக இல்லாமல் நாங்கள் உமது மூலமாக இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்து நிற்க உதவி செய்ததற்க நன்றி ஆண்டவரை. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் வாய்களை தேர்ந்து இயேசு கிறிஸ்து மூலமாக நான் ரட்சிப்பு அடைந்தேன் என்று அறிக்கையிட்டு உம்மிடத்தில் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய மாட்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.